ஏற்கனவே நாய்க்கடியால் வர ரேபிஸை பற்றி போட்டேன். இதெல்லாம் நமக்கு கிடைக்கிற கிஃப்ட்டு. அதை நக்கிறதுனால ஒரு சொட்டு தண்ணியை தொட முடியாது. கடிச்சிருச்சுன்னா 40 நாள் தான். நான் சொன்னது நிறைய பேர் கோவப்பட்டாங்க. நாங்கள் வளர்க்குற நாய் அப்படி, எங்களுக்கு அது தெய்வம், குல தெய்வம் அதெல்லாம் சொன்னாங்க. இந்தா அவர் இருக்க போகிறது எவ்வளோ நாள்னு பாருங்கள். இது ரொம்ப அரிது தான். எனக்கு தெரிஞ்சு உளுந்து பிடுங்கிறது இதெல்லாம் நக்கிறதுனால கிடைக்கிற கிஃப்ட்டு வாங்கிக்குங்க. ஒரு மனுஷனால் நாய் கடிச்சிருச்சுனால அந்த பதட்டமே போதும், அவரை கொன்றும். அதுக்கப்புறம் தண்ணி குடிக்க முடியாது. வளர்ப்பு நாய் தான், நாங்கள் ஊசி தான் போடுறோங்கிறோம். இந்தா பிடிச்சி பிடுங்குது. நம்ம வளர்க்குறது தான், நாங்கள் வேக்சினேஷன் போடுறோம். தெரு நாய்க்கும் இதுக்கும் உனக்கு வித்தியாசம் தெரியாமல் பேசுகிறேங்கிறீங்க. எனக்கு தெரியாதா? நான் நாய் வளர்த்துருக்கேன். எங்கள் வீட்டில் ஒரு நாயாலேயே ஒருத்தர் இறந்துருக்காங்க. அந்த நாய்க்கு ஊசி போட்டு வளர்த்தோம். அது வேற நான் சொல்லணும். எதுக்கு இவ்வளோ கஷ்டம்? இந்த பாருங்க, அவனால் உட்கார முடியாது. நாய் மாதிரியே தான் படுத்த பாடு கொஞ்சம் நஞ்சம் இல்லை. நான் நேரில் பார்த்துருக்கேன். இப்படி எதுக்கு வளர்க்கணும் நாயை? கஷ்டப்பட்டு மூஞ்சியெல்லாம் பிடுங்கி எடுத்து, இதெல்லாம் கிஃப்ட்டு தானே நாய்க்கு. இந்தா பாருங்க, இந்தா பிடுங்கி விட்டுருச்சு. எதுக்கு அதை போட்டு நக்கிக்கிட்டு? நாய் தானேங்க. இந்த அவனே நல்லி எலும்பு மாதிரி இருக்கான். அதுக்கு அடிச்சிச்சுனாலே அவன் பத்தாது. அதுக்கு அவனு சோறு திங்கவே வழி இல்லை. இதில் இது வேற வளர்க்குறான். இந்த கையை விரல பிடிச்சி பிடுங்கிருச்சு அது. நான் என்ன சொல்ல வரேன்னா, நான் ஊசி போடுறேன் இவ்வளோ தூரத்துக்கு, இது ஒரு வாய்ங்க. இதை போய் நக்கிக்கிட்டு